ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். போன முறையான ஹோம்ஒர்க்கை திருப்பி பார்ப்போம். ஓகே, அப்ப சகவான கணக்கள் அநேகமா எல்லாரும் சரியா தெரிவிக்க மற்ற கவலையின பிள்ளைகளை தவிர சயவண்ட கணக்கள்ல மட்டும் சில பேருக்கு விளக்கம் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்குது. அதை நாங்கள் திருப்பி பார்ப்போம். பார்க்கலை இந்த கணக்கு எடுத்தோம் என்றால் தெரியுதா நான் மார்க் பண்றது? ஓகே, அப்ப இது 4x வர்க்கம் சய 11x சய 3 அண்டைக்க மூன்று விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று வந்து 4x வர்க்கம் மூன்றின் காரணிகளை தான் நாங்க காண போறோம். அப்ப அது 12x வர்க்கம். என்ன 12x வர்க்கத்தின் காரணிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை உருவாக்க போறோம்? 11 -11x உருவாக்க போறோம். அதுல இந்த அடையாளங்கள்ல தான் நாங்களுக்கு கொஞ்சம் கவலை இதுகள் வருது. இப்ப இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் சமாளிக்கிறீங்கள். விட சில வேலை சரி வருது, விட விளக்கு சில வேலை அதனுடைய அது இருக்க கவனிப்பாங்க. -11x வர பண்ண வேணும் இந்த 12x வர்க்கத்தை வச்சுக்கொண்டு. இது வந்து சய 12x, இது வந்து சய 3. 4x வர்க்கம் சய 3 ஈக்குவல் சய 12x வர்க்கம். சய 12x வர்க்கத்தை வச்சுக்கொண்டு எப்படி 11 சய 11 வர பண்ணலாம்ன்றதான் தெரிய பண்ணணும். அப்ப சய 12க்கு இருக்கிற காரணிகள் என்ன? ஒன்று வந்து சக 1, மற்றது சய 12. இதுல சய இருந்தால் சய 12 இருந்தால் ஒன்று கட்டாயம் சகவா இருக்கணும், மற்றது வந்து சயவா இருக்கணும். அப்ப அதை கழிச்சுத்தான் இந்த 11 உருவாக்க வேணும். அப்ப மற்றதுகளை எடுத்தால் 2 சய 6 12க்கு காரணிகள் என்ன? மற்றது வந்து 3 சய 4 இப்படி இருக்கலாம். அல்லது வந்து சய 1 சக 12 சய 2 சக 6. இது வந்து நாங்கள் இப்ப 12 பார்க்கிறோம். சய 3 மற்றது சக 4. இது வந்து இதை இந்த பெருக்கினாத்தான் நாங்கள் சய 12 உருவாக்கலாம். இப்ப எங்களுக்கு தேவை சய 11. அதை உருவாக்குறதுக்கு இது ரெண்டையும் கூட்டினால் சய 12 சக 1 சேர்த்தால் எங்களுக்கு சய 11 வரும். அப்ப அதைத்தான் இதுக்குள்ளதான் பிளவுறீங்க. இப்ப சயவோ சகவோன்றதுல மற்றது எதை எடுக்கிறதுன்றதுல ஒரு பிளவு இருக்கு, தடுமாற்றம் ஒன்று இருக்கு. அதை கவனமா செய்யும். அப்ப 4x வர்க்கம் சய 11x சய 3 என்றால் அதை உருவாக்குறதுக்கு வந்து 4x வர்க்கம் சய 12x சக, இதுல கவனமா இருக்கணும், சக எக்ஸ். இப்ப இது ரெண்டும் சேர்த்துத்தான் இந்த சய 11 வருது. இப்ப சய 3 இதுகள் ஒன்றிலும் நீங்கள் உங்களுடைய சைனை மாத்திடாது, நீங்கள் நினைச்ச மாதிரி. அப்ப இதுகள் சரியா இருந்தா தான் நாங்கள் கணக்கு ஒன்றும் மாற்ற இல்லை, ஆக தனியா வித்தியாசமா எழுதி இருக்கிறோம், அவ்வளவுதான் தானே. அப்ப இத வந்து 4x எடுத்த வழியில எக்ஸ் சய 3, இதுல சக எக்ஸ் எடுத்தால் வழி, சக 1 எடுத்தால் வழியில எக்ஸ் சய 3. முந்தி சொன்னால் இது ரெண்டும் எக்ஸாக்டா இருக்கணும், ஒவ்வொரு இருந்தா அது காரணியா வராது. அப்ப இது வந்து மறுமொழி வந்து 4x
சக 1 தர எக்ஸ் சய 3. எல்லாருக்கும் விளங்கினதோ? எல்லாருக்கும் விளங்கினதோ? இந்த சைன்கள்ல கவனம். எத்தனை பேர் பிளவிட்டான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா 2 கிழமையாச்சு. ஆனால் அதுல கவனமா இருக்கணும். அதுல சய சகவுகளை மாற்றக்கூடாது. அப்ப திருப்பி என்னொன்றுக்கு போனால் இதுல அது மற்றது பார்க்கணும். சய இருக்கிறபடியா இது சய, இது ஒன்று சய ஒன்று சகவா இருக்கணும். இதுல சய இருக்கிறபடியா சரியோ? அதுல கவனம் வெறி நல்ல கவனமா இருக்கணும். ஏன்னா கணக்குக்கு ஒரு மறுமொழி தான் சரியான மறுமொழி, மிச்சமெல்லாம் தவறான மறுமொழிகள். அதனுடைய கவனமா இருக்கும். இப்ப இன்னொரு கணக்கை செய்தோம் என்றால் இந்த கணக்கு போவோம். இதை பார்ப்போம். 2x வர்க்கம் சக 7x சய 15. இப்ப இதுல காரணிகள் என்ன? 2x வர்க்கம் தர சய 15. இந்த காரணிகள் என்ன? சய 30x வர்க்கம் என்ன? 30x 30x வர்க்கம். அப்ப அது இந்த காரணிகள் என்ன? நாங்கள் என்னத்தை உருவாக்கணும்? வீட உருவாக்கணும். சய இருக்கிறபடியால் ஒன்றுல இருந்த கழிச்சுத்தான் அதை உருவாக்கணும். ஏன்னா ஒன்று வந்து சகவா இருக்கும், மற்றது சயவா இருக்கும். சரியோ? அப்ப சய 30 இந்த காரணிகள் வீடு வரக்கூடிய காரணிகள் என்ன? சக 10 தர சய 3 தான் 30. என்ன? சய 30. அப்போ சக 10 சய 3 எவ்வளவு? எங்களுக்கு தேவையான சக 7x தருது. அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இப்ப கணக்கு எழுத போறோம். இப்ப 2x வர்க்கம் இதெல்லாம் செய்யத்தான் இதுல வரும்போ பயிற்சியில செய்ய வேணும். செய்யத்தான் உங்களுக்கு சுகமா வரும். அது மட்டும் கொஞ்சம் 2x வர்க்கம் சக 7x சய 15. அதான் எங்கட கணக்கு. அதை நாங்க என்னென்று சொன்னாங்க, சக 10 சய 3 வச்சுக்கொண்டுதான் இந்த சககளை எடுக்கலாம். அப்ப 2x வர்க்கம் சக 10x சய 3x சய 15. நாங்க ஒரு கணக்கே ஒன்றும் மாற்றல. இந்த சக 7x பிரிச்சு எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் நாங்க செய்திருக்கோம். இந்த 7x சக 7x சக 10x சய 3x பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு என்ன? 2x எடுத்தால் வெளியில x சக 5. இங்க சய 3 வழியில் எடுக்க போறோம். சய 3 எடுத்தால் x சக 5. அப்ப அது 2x சய 3. இது ரெண்டும் சரியா இருக்குது. அப்ப x சக 5. எல்லாருக்கும் விளங்கினதோ? ஓகே. இப்ப நாங்கள் இனி அடுத்த இந்த வசன கணக்கு போவோம். வசன கணக்கு என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரியுதா? வசன கணக்கு என்ன போட்டு நாங்கள்?
ஓகே. குமார் ஒரு பயணத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நடந்தும் 2/5 பகுதியை பேருந்திலும் சென்றான். அவன் தனது பயணத்தை முடிப்பதற்கு இன்னும் 8 கிலோமீட்டர் உள்ளதெனின் அவனது பயணத்தின் முழு தூரம் எத்தனை கிலோமீட்டர்? அப்ப நடந்து போனது எவ்வளவு? நடந்து போனது ஒன்றில் 3. சாரி, பயணத்தில் நடந்தும் 2 பேருந்து போனது 2/5. சரி, அப்ப 2 சேர்த்தா எவ்வளவு? இதுக்கு பொதுக்கு 15, 15 இது 15 5 சக 6/15. 6 5 11 என்றால் 11/15 தான் அவர் மொத்தமா சென்ற தூரம். சரியோ? எல்லாருக்கும் உலகம் தெரிஞ்சது விளங்கினதோ? யாருக்கு விளங்க இல்லை? 2 சேர்த்து சென்ற தூரம் எவ்வளவு? 11/15. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 15ல 17 பாகம் போனால் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 4/15. என்ன? 4/15 இருக்கு. அதே எவ்வளவு சொல்றோம்? மிகுதி இருப்பதற்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப இந்த 4/15 தான் மிச்சம் இருக்கு. அது 8 கிலோமீட்டர் என்று சொல்றோம். அப்ப 4 பகுதி 8 கிலோமீட்டர் 15 பகுதி எவ்வளவு? அதான் கேள்வி. அப்ப 4 8 14 4/15. அதை எக்ஸ்டெண்ட் போடலாம். நாங்கள் எக்ஸ்டெண்ட் போட்டு செய்வது சுகமா இருக்கும் நினைக்கிறோம். 4/15 எக்ஸ்ன்றதான் நாங்கள் போக முழு தூரம். அப்ப அது 8 கிலோமீட்டர். அப்ப 15 எக்ஸ் எவ்வளவு? 30 கிலோமீட்டர். அப்ப நாங்கள் இன்னொரு சின்ன கணக்கு செய்வோம். இப்ப நான் இதை மாற்ற போறோம். இந்த 1/3 இப்படியே வச்சுக்கொண்டு 1/3 பகுதியை 1/4 ஆக்க போறோம். 1/4 பகுதியை என்ன செய்தவர்? நடந்தும் 3/5 பகுதியை பேருந்திலும் சென்றார். சரி, அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்தாங்கள்? 4ல் ஒரு பகுதியும் 3/5 பகுதியும் எடுத்தால் நடந்தது 4ல் ஒரு பகுதி, பேருந்துல சென்றது 5/3 என்றால் எவ்வளவு மிகுதி தூரத்தை நான் என்ன தரப்போறேன்? மிகுதியை மிகுதி 6 கிலோமீட்டர் என்று வச்சா 8 கிலோமீட்டருக்கு பதிலாக 6 கிலோமீட்டர் என்று வச்சால் அப்ப இது 6 ஆகுதான். 6 வச்சால் நாங்கள் முழு தூரம் எவ்வளவு வேண்டாதான் கேள்வி. எல்லாரும் அது ஒரு முயற்சி செய்யுங்க பார்ப்போம். கேள்வி என்ன? நடந்து போனது 4ல் 1, பேருந்துல போனது 3/5, இன்னும் இருக்கிறது 6 கிலோமீட்டர். முழு தூரம் என்ன? அதான் கேள்வி. யார் செய்திருக்கீங்கள்? யாருக்கு செய்ய தெரியாது? சார், எனக்கு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. என்ன டவுட் யானி? மறுபடியும் கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா சார்? விளங்கப்படுத்துறேன். ஓகே. இப்ப நாங்கள் சொன்னோம் ஒரு ஆள் பயணம் கொண்டு போறார். நடந்து போனது எவ்வளவு சொன்னாங்க? 4ல் ஒரு பகுதி. சரியோ? பேருந்துல போனது எவ்வளவு சொன்னாங்க?
5 3 பகுதி. மூன்றில் 5 பகுதி. 3 பகுதி. சரியோ? எஞ்சி இருக்கிறது 6 கிலோமீட்டர். சரியோ? தான் கேள்வி. இதை சொல்லி தந்து நான் தந்த தரவுகள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன காண வேணும்? அப்ப முழு தூரமும் எவ்வளவு காணணும். சரியோ? அப்ப பேர் நடந்து போனது 4 1, பேருந்துல போனது 3 5. அப்ப மொத்தமாக இப்ப நடந்தும் பேருந்துல போனதும் எவ்வளவு இல்லையா? நீ என்னன்னு பாக்குறது? நடந்து ஒரு கொஞ்சம் தூரத்தை போறோம். 2 கிலோமீட்டர் போறீங்கள். இந்த ஸ்கூல் எவ்வளவு தூரம்? உங்களோட வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர் சார். 2 கிலோமீட்டர். அப்ப 1 கிலோமீட்டர் பைசிக்கிள்ல போறீங்கள். சேர்ந்து ஃப்ரெண்ட கண்டோட நடந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போறீங்கள். அப்ப எவ்வளவு தூரம் போனீங்க ரெண்டும் சேர்த்து? 1.5 கிலோமீட்டர் சார். 1/2 கிலோமீட்டர் போறீங்க. அப்ப 1.5 கிலோமீட்டர் போனதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்ச நீங்கள்? சார் நான் பைசிக்கல்ல 1 கிலோமீட்டர் போயிருக்கேன் சார். நான் அப்ப சொன்னது 2 கிலோமீட்டர் சார். அதுல 1 கிலோமீட்டரை நான் பைசிக்கல்ல செலவழிச்சிட்டேன். மீதி 1 கிலோமீட்டர்ல 1/2 கிலோமீட்டருக்கு இடையில என் ஃப்ரெண்ட கண்டு போயிருக்கேன். 1.5 கிலோமீட்டர் என்னண்டு வந்தது ஒன்றும் அதையும் கூட்டின நீங்கள் என்ன? ஒன்று பைசிக்கிள்ல போய் அரைவாசி 1/2 கிலோமீட்டர் நடந்து போனபடியால் 1.5 கிலோமீட்டர் கூட்டின நீங்க. ஒன்றும் அரையும் சேர்த்துதான் 1.5 வந்தது. அப்ப நாங்க அப்ப இந்த கணக்கில் என்ன சொல்லி இருக்கிறோம்? 4 1 நடந்தும் 3 5 பேருந்திலும் போனாண்டு. அப்போ 2 சேர்த்து எவ்வளவு போயிருக்கோம் என்னென்று காண்றது இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? இது சார் அந்த நடந்து போன தூரத்தையும் பஸ்ல போன தூரத்தையும் கூட்டணும் சார். ஓகே ஓகே. அப்ப 2 கூட்டினா எவ்வளவு வருது இல்லையா? நீ 9 மேல் 5 சார். என்னண்டு 1 4 3 5 கூட்ட என்னண்டு வருது? எவ்வளவு வருது? கவி சொல்லுங்க. எவ்வளவு கூட்டினா எவ்வளவு வருது? 12 மேல் 23. என்னண்டு 23 எல்லாம் வருது? 20 மேல் 17. தில்ஷானி 17 20 மேல் 17 சரியான விடை. 4 1 நீ கூட்டலுக்கு திருப்பி போகணும். பின்னங்கள் என்ன மாதிரி கூட்டுவது? 4 1 5 3 கூட்ட சொன்னான். கூட்டினா எவ்வளவு? 4க்கும் 5க்கும் எழுது பொது இது என்ன? 20 அல்ல? கவி விளங்கினதோ? சார் மாத்தி போட்டுட்டேன் சார். அதான் கணக்கில மாத்தல் தவறுகள் என்ன? ஓகே. கோவில்ஸ்னி தெரியுமா? 4 1 3 5 கூட்டினா 3 5 கூட்டினா எவ்வளவு? 20 மேல் 17 சார். 20 மேல் 17. 20 மேல் 17க்கு தூரத்தை நாங்க போயிட்டோம் இல்லையா? நீ கவனிங்க. சரியோ? 20 மேல் 17 தூரத்தை இதுவரையில கடந்துட்டோம். எஞ்சி இருக்கிறத இப்ப எவ்வளவு? முழு தூரம் எக்ஸ் ஒன்று வச்சால் அல்லது எக்ஸ் எவ்வளவு இருக்கு மிச்சம்? 20ல 17 போனால் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3. 20 3 இருக்கு. இது இப்ப மனக்கணக்கா நான் செய்வேன். நான் பேப்பரை பார்க்க 20 3 இருக்கு. இப்ப 3 இருந்தால் அந்த அளவு தூரத்தை எவ்வளவு சொன்னால் 6 கிலோமீட்டர் என்ன? இப்ப 3 பகுதி 6 என்றால் நாங்கள் முழு தூரம் காண்றது என்ன? 20 பகுதிக்கும் அவ்வளவு காணவும். இப்ப 3 பகுதி 3 கடையில போய் 3 orange பழத்தை வேண்டினால் அது 6 ரூபாய் என்றால் 20 பழம் என்ன விலை என்றால் இப்ப உங்களுக்கு தேவை. இப்ப எவ்வளவு லதூஷன் சொல்லுங்க. 18 ரூபா சார். என்னண்டு 20 3 20 3
ரூபான்னு சொன்னாங்க. இப்ப 3 பங்கு வந்து 3 தோடம்பழம் 6 ரூபாண்ட ஒரு தோடம்பழம் எவ்வளவு லகுஷன்? சார் 3 3 தோடம்பழம் 6 ரூபாயா தோடம்பழம் சார்? 6 ரூபா வந்தால் ஒரு தோடம்பழம் எவ்வளவு? 2 ரூபா சார். 2 ரூபா. அப்ப 20 தோடம்பழம் என்னண்டு வரும்? ஒரு தோடம்பழம் 2 ரூபாண்டா 20 தோடம்பழம் 40 ரூபா சார். 40 ரூபா. அப்ப பின்னங்கள் என்னண்டு வேலை செய்வதுங்க அப்படித்தான் 20 3 என்றால் கருதி 3க்கு இவ்வளவு என்றால் 20க்கு காண்பது என்னண்டு? இப்ப எல்லாருக்கும் விளங்கினதோ? கருணிக்கு விளங்கினதா? சார் கருணி கருணி என்ன போன் வடிவ வேலை செய்யல பிறகு எல்லாருக்கும் கவி விளங்கினதா? ஓ சார். ஓ அப்ப நபிசனா நபிசனா ஹோம்ஒர்க்கும் செய்திருந்தவ சரி, சரி. விளங்குனதா? விளங்குது. அப்ப இப்படி கணக்கள் திருப்பி திருப்பி தந்தால் நீங்க செய்யக்கூடிய இருக்கணும். லியானி இப்ப ஓகேயா? இப்ப கிளியர் சார். கிளியர். ஓகே. அப்ப நாங்கள் இன்றைக்கு இன்னும் நாங்கள் இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னும் இந்தியான் வகுப்புக்கு போகல. இப்ப இந்தியான் வகுப்புக்கு போவோம். இந்தியான் வகுப்பும் இத காரணிகளை வச்சுத்தான் நாங்கள் இன்றைய செய்ய போறோம். ஆனா என்ன வித்தியாசம் என்றால் அதுல அந்த நடு இலக்கம் இல்லாம இப்ப எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்துக்கு யாருக்கும் தெரியுமா என்ன மாதிரி காரணிகள் உண்டு? யாருக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்துக்கு காரணி என்னண்டு தெரியுமா? தெரியாதா? ஜெல்ஷானி தெரியுமா? எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் என்று வந்தால் அதுக்கு காரணிகள் என்னன்னு தெரியுமா? நான் முந்தியோட சொன்னான் கனகாலத்துக்கு முன்ன. தான் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் என்ன அது மாதிரி கணக்கில் நாங்கள் செய்யாதபடியால் அதில் கொஞ்சம் கணக்களை இன்றைக்கு வகுப்புல செய்து போட்டு அதுக்கு இந்த பயிற்சி தந்துட்டு இந்த வாரக்கிழமையிலிருந்து நாங்கள் ஜியோமெட்ரிக்கு போறோம், புது டாபிக். சரியோ? அப்ப இந்த இதுகள் இந்த கணக்கள் ஒரு எழுத்து கணக்கும் ஒரு பின்ன கணக்கும் நான் தொடர்ந்து ஒரு இதுல சரி போறேன். என்ன ஹோம்ஒர்க்ல ஒவ்வொரு காலம் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதை மறக்க கூடாது. நீங்கள் என்னன்னா அது நெடுக தொடர்ந்து வாய்க்க போகிற சாமான்கள். சரியோ? ஓகே. இப்ப நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ணிட்டு லெசனுக்கு போறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதோ? ஓகே, எல்லாருக்கும் தெரியுதானே? நாங்கள் இப்ப சொன்னாங்க இப்ப எக்ஸ் வர்க்கம் 100 இருந்தால் அது இந்த காரணிகளை என்னென்று காண்றது. இப்ப நாங்க சொன்னாங்க எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தின் காரணிகள் வந்து எக்ஸ் சக y எக்ஸ் சய y என்று அது என்னென்று வந்தது? மற்ற மாதிரி செய்து பழகினதால வந்தது. என்ன நடக்குது? நாங்கள் இப்ப படிச்சு நாங்கள் இதுல எக்ஸ் வர்க்கம் இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் 1 இதுக்கு -1. அப்ப -1 காரணிகளை காணப்போறோம். என்ன -1 காரணிகளை கண்டு அதுல வந்து இதுல 0xy இருக்கிறபடியால் 0 வாரத்துக்கு ஒன்று வந்து +1 இருக்கணும், ஒன்று வந்து -1 இருக்கணும். அதனாலதான் அந்த இது இந்த காரணிகள் இது ரெண்டும் அது ரெண்டையும் கூட்டைக்க சைபர் வாரபடியால் நடுவிலே ஒன்றும் இல்லை. அல்லது மற்ற விதமா பார்க்கிறேன்றால் எக்ஸ் சக y
எக்ஸ் வையால பெருக்கினா என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தால் எக்ஸ் ஆல பெருக்க எக்ஸ் அது வந்து இப்படி எழுதலாம் என்ன எக்ஸ் தர எக்ஸ் ஒய் சக y தர எக்ஸ் சய y அது பெருக்கினா என்ன வருது எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஆல பெருக்கிறோம் என்ன எக்ஸ் ஒய் வையால பெருக்கினாலும் சக எக்ஸ் ஒய் y தர சய y வர்க்கம். அப்ப இது ரெண்டும் என்ன சய எக்ஸ் ஒய்யும் சக எக்ஸ் ஒய்யும் சேர்த்து ஒன்றுமில்லாம போறபடியா மறுமொழி வந்து எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். இதுதானே அப்ப ரெண்டு விதமா செய்திருக்கிறோம். ஒன்று வந்து இப்படி செய்ய நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தின் இது இந்த பகுதி நம்பர் வந்து 1, இது இந்த நம்பர் வந்து சய 1. அப்ப பெருக்கினால் சய 1, சய 1க்கு வந்து சக 1ம் சய 1ஐயும் பெருக்கிக்கதான் சய வரும். அது ரெண்டும் கூட்டுப்படைக்க சைவர் வரபடியா இதுல எக்ஸ் ஒய் என்ற ஒரு வர்க்கம் வரையுது. இதுல வந்து இப்படி பெருக்கி பார்த்தோம் என்றால் இது வந்து எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் ஒய் சக எக்ஸ் ஒய் y வர்க்கம் போறபடியால் இது ரெண்டும் கேன்சல் பண்ணப்படுறபடியால் எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கத்தின் காரணிகள் என்ன? எக்ஸ் வர்க்கம் சய அதில் ஞாபகத்தில் சகவண்டா வித்தியாசம். காரணிகள் வந்து எக்ஸ் சக y எக்ஸ் சய y. சரிதானே? எல்லாருக்கும் விளங்கினதோ? இந்த பகுதி விளங்கினதோ எல்லாருக்கும்? ஆமா சார். விளங்காதாக்கள் திருப்பி செய்ய வேணும் என்றால் சொல்ல வேணும். எல்லாருக்கும் விளங்கினது? ஓகே. அப்ப நாங்கள் திருப்பி இந்த கணக்கு போவோம். இப்ப தந்த கணக்கு என்ன கணக்கு தந்திருக்கிறோம்? எக்ஸ் வர்க்கம் சய 100. சய 100ஐ நாங்கள் அதுக்கு வர்க்க மூலம் என்ன தெரியுமா? இன்னத்தை என்ன சேம் நம்பரால பெருக்க வர்க்கம் என்ன? அப்ப 100 வர்க்க மூலம் என்ன? என்னத்தை எக்ஸ் வர்க்கம் சய 10 வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சய 10 வர்க்கம். 10 வர்க்கம் தான் 100. என்ன 10 தர 10 வந்து 100. அப்ப அந்த இத வந்து நாங்கள் எக்ஸ் வர்க்கம் சய 100 வந்து எக்ஸ் வர்க்கம் 100 வந்து நாங்க என்ன போடலாம்? 10 வர்க்கம் வந்து போடலாம். என்ன? அப்ப எக்ஸ் வர்க்கம் சய 10 வர்க்கம் தான் எக்ஸ் வர்க்கம் சய 100. இது எடுக்கிறோம் நாங்கள். எக்ஸ் வர்க்கம் சய 100 வந்து எக்ஸ் வர்க்கம் சய 10 வர்க்கம். அப்ப இது வந்து எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் மாதிரி இருக்கு. அப்ப இது இந்த காரணிகள் என்ன? எக்ஸ் சக 10 தர எக்ஸ் சய 10. ஏன் வந்தது? இங்க வந்து y வர்க்கத்துக்காண்டி இங்க வந்து 10 வர்க்கம் இருக்குது. என்ன? அப்ப அதே இதுதான் எக்ஸ் சக 10 தர எக்ஸ் சய 10 தான் எக்ஸ் வர்க்கம் சய 100 காரணிகள். 100 காரணி என்ற 100 வந்து 10 வர்க்கம் இருக்கிறபடியா இதை எக்ஸ் வர்க்கம் சய 100ஐ நாங்கள் எக்ஸ் வர்க்கம் சய 10 வர்க்கம் என்று போட்டால் எக்ஸ் சக 10 எக்ஸ் சய 10. எல்லாருக்கும் இது விளங்கினதோ? அப்ப நீங்க இப்ப வந்து செய்ய போறீங்களா? அடுத்த கணக்க வந்து நீங்க செய்ய போறீங்களா? என்ன நடக்கு? எம் வர்க்கம் சய 36. எம் வர்க்கம் சய 6 வர்க்கம். 6 வர்க்கம் 36
6 தர 6 வந்து 36. இதுகள் தான் இப்ப பெருக்கல் வாய்ப்பாடு ஈஸியா தெரிய வேணும் என்ன. 36 வாரத்துக்கு அதை வர்க்கமாக்க வேண்டாம். 6 வர்க்கம் வந்து 36. 6 தர 6 வந்து 36. அப்ப எக்ஸ் வர்க்கம் சய 36 எக்ஸ் வர்க்கம் சய 6 வர்க்கம் என்று எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் சய 6 வர்க்கம். அதை தனுவந்தனி சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த இது காரணிகள் வரும் என்று. bracket m சய 6 bracket திரும்பியும் bracket m சய 6. சரி, எம் சய 6 எம் சக 6 என்ன, அது வந்து அது இந்த காரணிகள். சரியோ? அப்ப இன்னும் ஒன்று செய்வோமே, அதே இதுலதான். அப்ப அடுத்தது வந்து பி வர்க்கம் சய 81. பி வர்க்கம் சய 81. நான் கவி கவி சொல்லுங்க. சொல்லுங்க என்ன y வர்க்கம் 9 p வர்க்கம் பி வர்க்கம் இல்ல சொன்ன பி வர்க்கம் சய 9 வர்க்கம் பி வர்க்கம் சய 9 வர்க்கம். 9 வர்க்கம் தான் 81. 9 வந்து 81 என்ன. அத காரணிப்படுத்தினா சார் பி சக 9 பி சய 9. சரி, ஓகே. அப்ப அது சரியான விடை. ஏனென்றா எக்ஸ் வர்க்கம் அந்த பேட்டர்ன்ல இருக்கிறபடியா எக்ஸாக. இப்ப கபி இதை சொல்லுங்க பாப்போம். y வர்க்கம் சய 16. y வர்க்கம் சய 4 வர்க்கம். சய 4 வர்க்கம். அப்ப அது இந்த காரணிகள் என்ன? y சய 4 y சக 4. y சய 4 y சக 4. ஓகே. அடுத்தது முறை இந்த முறை தனுவந்தனிக்கு. சரியோ? எக்ஸ் வர்க்கம் சய 9. x வர்க்கம் 3 வர்க்கம் சார். சய 3 வர்க்கம். அப்ப காரணிகள் என்ன? x சய 3 x சய 3 சார். எக்ஸ் சய 3 எக்ஸ் சக 3. அடுத்தது லேயானிக்கு அது சொல்லியாச்சு. கோவில் இந்த முறையா எல் வர்க்கம் சய 25. l வர்க்கம் சய 5 வர்க்கம் சார். சய 5 வர்க்கம். ஓகே. காரணிகள் வந்து l சய 5 l சக 5 சார். எல் சய 5 எல் சக 5. வெரி குட், வெரி குட். ஓகே. அடுத்த முறை லதூஷன் கிட்ட போவோம். லதூஷன் ஏ வர்க்கம் சய 121. கொஞ்சம் கடினமான நம்பர். 121 வர்க்க மூலம் என்னத்தையும் சேம் நம்பரை பெருக்கினா 121 வரும். அது கொஞ்சம் யார் சொல்ல போறீங்க? தனுவந்தன் 11 வர்க்கம். 11 வர்க்கம். 11 தர 11 வந்து 121. சரியோ? இப்ப அதை எக்ஸ் வர்க்கம் சய 121 என்னென்று எழுதலாம்? எக்ஸ் வர்க்கம் சய 11 வர்க்கம். அப்ப அது வந்து காரணிகள் என்ன அப்படி போட்டா? லதூஷனை சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் சய 11 வர்க்கத்தின் காரணிகள் என்ன? 11 சய 11 11 சக 11 சார். அப்ப எக்ஸ் சக 11 தர எக்ஸ் சய 11 என்ன, அதுதான் காரணிகள். எக்ஸ் வர்க்கம் சய 11 வர்க்கத்தின் காரணிகள் வந்து எக்ஸ் சக 11 எக்ஸ் சய 11. சரியோ? டில்ஷானி கேட்கல கேள்வி. ஓகே. எக்ஸ் வர்க்கம் சய 49. x சக 7 x சய 7 சார். எக்ஸ் சக 7 எக்ஸ் சய 7. வெரி குட், வெரி குட். எல்லாரும் அப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கு. ஓகே. அப்ப லதூஷன் நீங்கள்
கணக்குல தான் இப்ப வாய்ப்பாடுகளை தான் வடிவ தெரியணும். தெரிஞ்சால் டக்குன்னு செய்யலாம். என்ன இப்ப 56 காரணிகள் என்ன தூஷம்? நம் இலக்கத்துக்கு மட்டும்தான். இப்ப 56 காரணிகள் என்ன? 8 8 சார். 8 8 64 இல்லோ 56க்கு 8 தர 56 7 8 சார். 7 8 56. 56 சரியோ? அப்ப அதுகளை பிராக்டிஸ் பண்ண முடியல. நீங்க ஹோம்ஒர்க்களை கூட செய்து நான் தராத கணக்கெல்லாம் செய்து பார்த்து அதுகளை பயிற்சியில இருந்தால் இதுகளெல்லாம் மனதுக்க வேட்டும் டக்கண்ட என்ன. அப்ப இப்ப ஒவ்வொரு ஆளுக்கு அப்புறம் 42 அதுக்கு காரணங்கள் என்ன? கோவில்ஸ்னி 42க்கு காரணிகள் என்ன? 7 தர எத்தனை சேர்த்தா 42. 7 தர சார் 6 7 சார். 6 7 7 தர 6 வந்து 42. இப்ப இன்றைக்கு வாய்ப்பாட்டோட முடிப்போமே. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, அரட்ட போம். 88 8 தர தில்ஷானி சொல்லுங்க. 8 தர எத்தனை? 88 வரும். இது சந்தோஷமா சிரிச்சு செய்ய வேண்டிய விளையாட்டு. ஓகே, 88 8 தர எத்தனை தில்ஷானி? 8 தர 11 சார். 11 88. ஓகே, லேயானி 104 8 தர 104 கொஞ்சம் கடினமான. ஓகே, நீங்கள் வாய்ப்பாடு 12 மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கூட. சார் 12 12 12 8 எவ்வளவு? 96 அல்ல 104 நான் கேட்டு 13 சார். 13 சார். 13 தர 8 வந்து 104. அப்ப இன்னொண்ட கவி 72 8ஆம் வாய்ப்பாடுதான் இப்ப நிக்கிறேன். 8 தர 9 சார். 8 தர 9. சரி, இப்ப மனதில் இப்படியும் யோசிக்கலாம். 8 தர 10 வந்து 80. 72 இன்னொண்ட குறைக்கணும். என்ன 8 தர 9 வந்து 72. அப்படி அப்படி தொடர்புகளையும் உருவாக்கினா இன்னும் கொஞ்சம் குயிக்கா சொல்லலாம். சரியோ? இப்ப 8ஆம் வாய்ப்பாடுல நிக்கிறோம். என்ன எல்லாம் வேணுமே கவனியாச்சு. கொஞ்சம் கூட என்ன விஷயம்னா 128 8 தர 16 8 தர 16. 16 தர 8 வந்து 128. வெரி குட். அப்ப லேயானிட்ட போவோம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடினமே. 144 8 தர இதுல 12 8 144 சார். 18 தர 8 வந்து 144. சரியோ? அப்ப நாங்கள் இப்ப வாய்ப்பாடுகள் ஓரளவுக்கு தெரியும். எக்ஸ் வர்க்கம் செய்ய வர்க்கம். இப்ப இன்னொரு கணக்கு செய்வோம். இப்ப எக்ஸ் வர்க்கத்தை தான் செய்யணும். இப்ப 4 எக்ஸ் வர்க்கம் செய்ய 25. அது இந்த காரணிகளை யாருக்கு செய்ய தெரியும்? நாங்கள் இதுவரையில தனி ஒரு ஒன்றோட செய்கிறோம். 4 எக்ஸ் வர்க்கம் செய்ய 25. அது இந்த காரணிகள் என்னவா இருக்கும்? யாருக்கு செய்ய போறீங்க? செய்து வாருங்க எல்லாரும். சொல்லுங்க. அஞ்சல் நான் சொல்றேன். ஓகே, நில்சானிட்ட விடுவோம் இந்த முறை. ஓகே, நில்சானி நீங்க சொல்லுங்க. 4 எக்ஸ் வர்க்கம் செய்ய 25 சொன்னார். ஓகே, 25. சார் 2 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் sin 5 வர்க்கம். 2 எக்ஸ் வர்க்கம் sin 5 வர்க்கம். அப்ப காரணிகள் என்ன? 2x sin 5 2x சக 5 சார். சக 5. அப்ப இன்னும் ஒன்றை செய்தால் முடியும்.
இது வந்து நவிஷனாவுக்கு நவிஷனா 9 y வர்க்கம் சய 4 x வர்க்கம். ஒன்பது y வர்க்கம் சய 4 x வர்க்கம். எல்லாரும் செய்யுங்க. நவிஷனாவுக்கு தான் கேள்வி இதுக்கு மறுமொழி சொல்றது. ஓகே 3y வர்க்கம் சய 2x வர்க்கம். அப்ப காரணிகள் 3y சக 2x 3y சய 2x. சரியோ? எல்லாருக்கும் விளங்குன காரணிகள் நாங்கள் படிச்சினாங்கள், பின்னங்கள் படிச்சினாங்கள், தசமங்கள் படிச்சினாங்கள், வீதங்கள் படிச்சு சதவீதங்கள் படிச்சினாங்கள். சரியோ? அப்ப இவ்வளவு இந்த முறை ஹோம்ஒர்க் என்ன வரும்? ஒரு வசன கணக்கு, ஒரு இந்த இதுக்குள்ள பின்னங்கள் காரணிகளுக்குள்ள ஒரு கணக்கு, 2 கணக்கு, இது மிச்சம் வந்து பொதுவான கணக்குகளை உங்களுக்கு இது ஒரு மீள் பயிற்சி மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தருவேன். மிக்ஸ் பேக். சரி, அதுக்கு பிறகு அடுத்த முறை என்னத்துக்கு போறோம்? ஜியோமெட்ரி. ஓகே, கேத்திரத்துக்கு போக போறோம் வார கிழமை. ஓகே, வணக்கம் எல்லாரும். வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். ஹோம்ஒர்க்கை தண்டிச்சு புதன்கிழமைக்கு முன்னம் அனுப்புங்க. சரியோ? வணக்கம். நான் நாளைக்கு இடையில ஹோம்ஒர்க் அனுப்பி விடுவேன் உங்களுக்கு. சரி, வணக்கம். தேங்க்யூ சார்.